ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து 100 சீரீஸை வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால வந்து நான் இன்றைக்கி வந்து 100ஓட எபிசோடு 1 வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கே வந்து பயங்கரமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இது ஒரு ஃபேண்டசி ட்ராமா. வாங்க இந்த கதை எப்படியெல்லாம் போகுதுன்றதை பார்க்குறதுக்காக எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோ வந்து கென் வந்து ஒரு பிரிட்ஜுக்கு மேலே வந்து நின்றுட்டு ஒன்று பேசிகிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா வந்து சாகிறத விட எது கஷ்டம் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. ஆக்சுவலாக வந்து உயிரோட வந்து கண்ணை திறந்து பார்க்கும்போது திருப்பி உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறது தான் வந்து கஷ்டம்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு. அப்புறம் வந்து 1821 வந்து இவர் 4வது தடவை சாகிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. இந்த தடவை எப்படி ட்ரை பண்ணுறாருனா வந்து அவர் மேலே வந்து அவர் வந்து நெருப்பை கொளுத்தி விட்டு இப்போயாவது நம்ம சாகுறோமா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி விட்டுருக்காரு. கொளுத்தி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு செத்துட்டோமான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா அவர் வந்து சாகலை. அதுக்கப்புறமேட்டுக்கு 1837 வந்து 69வது தடவை வந்து சாகிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. இந்த தடவை எப்படின்னா வந்து நெருப்பு தான் வேலைக்காகலை, தண்ணியாவது வேலைக்காகும். அதுவும் இல்லாமல் எல்லா தண்ணியுமே வந்து இந்த கடலில் தான் வந்து முடியும். அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து எண்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து தண்ணிக்குள்ளே குதிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் எவ்வளோ கீழே போகணுமோ அது வரையும் கீழே போனார். 1 நாள் 2 நாள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. ஆனாலும் வந்து அவர் வந்து சாகவே இல்லை, உயிரோடு தான் இருக்கார். அப்போ வந்து தண்ணியை வந்து வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. தண்ணியை வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்குதுன்னா வந்து 1914 வந்து 101வது தடவை வந்து அவர் திருப்பி வந்து சாகிறதுக்காக வந்து ட்ரை பண்ணுறாரு. ஆக்சுவலாக 1914 வந்து நிறைய வெப்பன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து துப்பாக்கியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் துப்பாக்கி வச்சு நெத்தியில் சுட்டு சாகலான்னு வந்து ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணிட்டு பார்க்கும்போது வந்து அப்பயும் வந்து அவர் சாகலை. அவரோட காயம் எல்லாமே வந்து டக்குன்னு ஆறிடுச்சு. திருப்பி வந்து அவர் எந்திரிச்சு மரம் மாதிரி தான் நிற்கிறாரு. அதே மாதிரி வந்து திருப்பி இன்னும் அடுத்த 1987 வந்து 168வது தடவை திருப்பி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிளான் பண்ணுறாரு. ஆக்சுவலாக வந்து 1987 வந்து என்ன ஆகுதுன்னா வந்து எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது ஒரு கவலையை மறக்கணுன்னா வந்து குடிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஹீரோ கென்னு வந்து குடிக்கிறாரு. ஆனால் குடித்தாலும் வந்து அவருக்கு போதையே ஏறல. அவர் வந்து இருந்தாலும் வந்து குடிச்சிட்டே தான் இருக்கார். இது வந்து வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அவங்க நல்லா வந்து உடம்பு வச்சுருக்கவர்கிட்ட வந்து வம்பு பண்ணிகிட்ருக்காரு. வம்பு பண்ணோடனே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து குடிச்சிட்ருக்க அந்த பாட்டிலை எடுத்து நம்ம ஹீரோவோட தலையிலேயே வந்து அடிக்கிறாரு. தலையிலேருந்து ரத்தம் வருது. அதுக்கப்புறம் வயிற்றுலேயே வந்து செம்மையாக குத்துறாரு. குத்துனதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்து சுற்றி இருக்கவங்களாம் வந்து தடுக்க வந்தாங்க. அப்பயும் வந்து அவர் சாகலை. அதுக்கப்புறம் 1997 வந்து ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனால் வந்து 1997 வந்து இவர் ட்ரை பண்ணல போல். 1998 வந்து 178வது தடவை வந்து இவர் சாகிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. இந்த தடவை வந்து பில்டிங்லாம் வந்து பெருசாக எழுந்திருச்சிச்சு. அதனால் வந்து பெரிய பில்டிங்க்கு மேலேருந்து கீழே குதிக்கிறாரு. அப்பயும் வந்து அவர் வந்து சாகலை. அப்பயும் வந்து அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்குதுன்னா 2021 235th தடவையாக வந்து திருப்பியும் வந்து சாகிறதுக்கு நினைக்கிறாரு. இந்த தடவை எப்படி சாகிறதுக்காக வந்து பிளான் போட்டிருக்காருன்னா வந்து வாஷிங் மிஷின்குள்ளே போயிடலாம், அதுக்கப்புறம் நம்ம செத்துடலான்னு சொல்லிட்டு அவர் வாஷிங் மிஷினுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினோட டோரை வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. அப்பயும் வந்து அவர் மட்டும் தான் சுற்றிட்டுருக்காரு. ஆனால் அவருக்கு ஒன்றுமே ஆகலை. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவர் வந்து காப்பாற்றுறதுக்காக நிறைய பேர் ஓப்பன் பண்ணி விட்டோடனே வந்து அவரும் வந்து வெளியில் வந்து விழுகிறாரு. ஆனாலும் வந்து அவர் சாகவே இல்லை. அப்படி இவர் சாகும்போது தான் வந்து நிறைய விஷயத்த யோசிச்சார். யோசித்ததுக்கப்புறமேட்டுக்கு என்ன சொல்கிறாருன்னா வந்து என்ன மாதிரி 100ஐயும் வந்து கொலை பண்ணுறதுக்காக ஒரு மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு இவர் வந்து சாகிறதுக்கு வந்து எந்த இதுவுமே ட்ரை பண்ணல. யார் வந்து என்னை கொலை பண்ண போகிறா அப்படின்றத தான் வந்து அவர் யோசிச்சுட்ருப்பார். அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு நியூஸ் வந்து போடுறாங்க. என்ன நியூஸ்னால் வந்து நிறைய பேர் வந்து அப்படியே நெருப்பில் வந்து கருகி வந்து இறக்குறாங்க. இறந்தவங்க எல்லாரையும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 100 தான் வந்து கொன்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி தான் வந்து ஜோன்றவரோட ஒய்ஃப் வந்து இறந்துருக்காரு. ஆனால் போலீஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஜோ தான் கொன்றுருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால ஜோ என்ன பண்ணுறாருன்னா வந்து அங்கே இருக்க ஒரு போலீஸோட கழுத்தில் வந்து கத்தியை வச்சுட்டு மரியாதையாக தள்ளி போங்க, நான் வந்து என்னோடய ஒய்ஃபை வந்து நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கத்தியை வந்து வச்சு மிரட்ட ஆரம்பிச்சதுனால வந்து எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் பயந்து இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம இன்னொரு ஹீரோ, அதாவது ஜேம்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஹீரோ வந்து வராரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா டைரெக்டாக வந்து அந்த மிரட்டிட்டு இருக்கான்ல அவன் கையிலேருந்து கத்தியை பிடுங்கி அதுக்கப்புறம் அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அடித்தது மட்டும் இல்லாமல் வந்து போலீஸ்க்கு வந்து பிடிச்சும் கொடுத்துட்றான். பிடிச்சி கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஜேம்ஸ் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அப்போ தான் வந்து அங்கே போங்கன்னு ஒருத்தர் இருப்பார், போலீஸில் வேலை பார்க்குறவர். அவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நீங்கள் ஓகே தானான்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமாம், நல்ல வேலை ஜேம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணார், இன்ஸ்பெக்டர் தான் அது, அவர் தான் நம்ம புது இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவரா அதுன்னு சொல்லி கேட்டோடனே
நம்ம ஜேம்ஸ் வந்து எப்படி தெரியுமா? ஆல்ரெடி வந்து ஒரு 100 கிரிமினல்ஸ் வந்தாலும் வந்து அத வந்து தனியா சமாளிச்சாரு முன்னாடி. அவர தான் வந்து இப்ப இங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோனே, அவரு தான் இவரு இன்ஸ்பெக்டரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேம்ஸ வந்து டக்குன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர ஆரம்பிக்கிறான். வந்த உடனே வந்து நம்ம போங் வந்து அவர பார்த்துட்டு, "நீங்க தானே ஜேம்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் சார்ன்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜேம்ஸும் வந்து என்ன கேட்குறான்னா வந்து, "நான் வந்து இந்த ஜோவோட கேஸ வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். என்ன வந்து நேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து இங்க அனுப்பியிருக்காங்க. அதோட எவிடன்ஸ் எல்லாத்தையும் குடுங்க" அப்படின்னு கேட்டோனே, நம்ம போங்க என்ன சொல்றான்னா வந்து, "இந்த கொலைய பண்ணது வந்து நூர் தான். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த கோஸ்ட்டு தான் வந்து இந்த கொலைய பண்ணியிருக்கு. ஆனா வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால வந்து நாங்க அந்த கேஸ வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டுருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸும் சொல்லிட்டுருப்பாங்க. உடனே வந்து நம்ம ஜேம்ஸ் வந்து "100 கோஸ்ட்லாம் வந்து பொய். சும்மா எது எதையும் பேசிட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸும் வந்து அந்த போலீஸ்ட்ட சொன்னோனே, "சரி வாங்க உங்களோட ஆஃபீஸ வந்து நான் காமிக்கிறேன். வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போங் வந்து ஜேம்ஸ கூட்டிட்டு போவான். நம்ம ஜேம்ஸும் வந்து அந்த ரூம பார்த்தோனே, "ஏன் இங்க வந்து இவ்ளோ அழுக்கா இருக்கு? யாரும் வந்து இங்க வந்து கிளீன் பண்ண மாட்டாங்களா?" அப்படின்னு கேட்டுட்ருப்பான். "இதுதான் என்னோட டெஸ்க்கான்னு" சொல்லிட்டு அப்புறம் ஒரு டெஸ்க்லயே வந்து உட்கார ஆரம்பிச்சிடுறான். உட்காந்த உடனே வந்து அங்க இருக்க பிளேட்டையும் வந்து எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். உடனே போங் என்ன சொல்லுவான்னா, "அது உங்களோட டெஸ்க் இல்ல. இதுதான் உங்க டெஸ்க். அங்க வந்து இன்னொரு இன்ஸ்பெக்டர் வருவாரு. அவரோட பேரு வந்து கென். அவரோட திங்ஸ் எல்லாம் வந்து இப்படி எடுத்து விளையாடிட்டு இருந்தீங்கன்னா வந்து உங்கள திட்டிருவாரு. மரியாதையா இங்க வந்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போங் வந்து ஜேம்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டுருப்பாரு. உடனே ஜேம்ஸும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இந்த கென் என்ன பண்ணிட்டுருக்கான்? அவன் தான் இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுருக்கானான்னு கேட்டதுக்கு, நம்ம போங் என்ன சொல்றாருன்னா வந்து, நம்ம கென் இன்ஸ்பெக்டர் வந்து நூர் தான் கொன்னதுன்றத நம்பாததுனால அந்த கேஸ இன்னும் வந்து அவர் எடுத்து வச்சுட்டு தான் இருக்காரு. க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. இன்னும் எவிடன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அதையே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டுருப்பாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம போங்கோ வந்து அவர பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஜேம்ஸ் கிட்ட வந்து குடுப்பான். ஆனா வந்து பணம் கேட்பான். ஆனா நம்ம ஜேம்ஸ் என்ன பண்ணிருவான்னா, "நான் அப்புறமேட்டு குடுக்குறேன்னு" சொல்லிட்டு அந்த லிஸ்ட்ட வந்து வாங்கிட்டு, அவன் இப்ப எங்க எங்க இருக்கானோ அங்க போய் நம்ம கென்ன வந்து பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெளம்புறாரு. அந்த லெட்டர்ல வந்து என்ன எழுதியிருக்கும்னா வந்து, அதாவது நம்ம போங் வந்து இந்த இடத்துல தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் குடுத்துருப்பார்ல. அந்த லெட்டர்ல வந்து அவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். அதனால இவரும் வந்து டைரக்ட்டா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவாரு. அப்பதான் வந்து ஒருத்தவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு டெட் பாடிய எடுத்துட்டு போய் வந்து நம்ம கென்ட்ட வந்து குடுக்குறாரு. இதுவும் அதே மாரி தான் கொலை நடந்திருக்குன்னு சொல்றாரு. உடனே வந்து கென்னும் வந்து, "இத வந்து யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அப்படியே மறைச்சு வச்சுருங்க. இந்த கேஸ்ல இருக்க கில்லர் கண்டுபிடிக்கிற வரை இங்கேயே இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிருவாரு. சொன்னதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கிளம்பிருவாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஜேம்ஸ் வந்து இங்க என்னதான் நடக்குது? அப்படி என்ன இந்த கேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸும் வந்து உள்ள இருந்து அங்க இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கான். அதே மாரி அங்க எரிஞ்சிருப்பாங்கல்ல, அதாவது டெட் பாடிஸ் அதாவது இந்த கேஸ்ல வந்து நெறைய பேர் இறந்துருப்பாங்கன்னு சொல்லி ப்ரிசர்வ் பண்ணி வச்சவங்களெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்திருப்பான். அத வந்து அங்க இன்னொருத்தன் வந்து பார்த்துருப்பான். அவன் பேர் வந்து சித்தா. சித்தா தான் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா வந்து, "என்ன பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேம்ஸ் கிட்ட வந்து கேட்பாரு. கேட்டவுடனே ஜேம்ஸ் என்ன சொல்றாருன்னா, "நீ பயப்படாத. நான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். அதனால வந்து இந்த கேஸ பத்தின இன்ஃபர்மேஷன் வேணுன்றதுக்காக ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு. ஆனா வந்து நம்ம சித்தா வந்து, "இதுக்கெல்லாம் வந்து வாரண்ட் வேணும். வாரண்ட் இருந்தா தான் வந்து நீங்க இந்த இதெல்லாம் பண்ணணும்" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஜேம்ஸ் வந்து அவன தள்ளி விட ஆரம்பிச்சுருவான். உடனே அப்போ வந்து டாக்டர் ஜீன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து சித்தாவ வந்து கரெக்ட்டா புடிச்சுருவாரு. கரெக்ட்டா புடிச்சதுக்கப்புறம், "நீங்க வாரண்ட் இல்லாம வந்து இப்படி வந்து இன்வெஸ்டிகேட் பண்றது தப்பு" அப்படின்னு சொன்ன உடனே, "இல்ல நான் வந்து இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். இப்ப தான் வந்து புதுசா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதான் இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்தேன். நீங்கலாம் விட மாட்டேங்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. "வாரண்ட்ட பத்தி கவலைப்படாதீங்க. நான் வந்து சீக்கிரம் வந்து அத வந்து எடுத்துட்டு வந்து காமிச்சுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸும் வந்து அந்த டாக்டர் கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. அப்பதான் வந்து டைரக்ட்டா யார் வரான்னா, நம்ம கென் வரான். வந்த உடனே வந்து நம்ம ஜேம்ஸ் கிட்ட பேசாம என்ன பண்றான்னா வந்து, நம்ம ஜேம்ஸ வந்து புடிச்சு அடிக்க தான் ஆரம்பிக்கிறான். அடிச்சது மட்டும் இல்லாம வந்து நம்ம ஜேம்ஸ் கிட்ட வந்து, "நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு தெரியும். எனக்கு உன்னோட ஹெல்ப்லாம் தேவையில்ல. நீ இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லது" அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜேம்ஸ் என்ன சொல்றான்னா, "இல்ல நான் தான் வந்து புதுசா வந்திருக்கேன் இன்ஸ்பெக்டர். நான் இனிமேட்டு உங்க கூட சேர்ந்து தான் வேலை பார்க்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸும் சொல்லி பார்ப்பான். நம்ம கென் என்ன சொல்லுவான்னா, "நீ இந்த கேஸ்ல தலையிடாதன்னு" சொல்லிட்டு வெளியில போயிருவான். உடனே வந்து நம்ம ஜேம்ஸ் வந்து அவன எப்படியாவது சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு போய் வந்து அவன பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிப்பான். "நான் தான் புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர். நான் இனிமேட்டு உங்க கூட தான் வந்து சேர்ந்து வேலை பார்க்க போறேன். இந்த கேஸ க்ளோஸ் பண்றதுக்கு தான் என்ன அனுப்பியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு கைய குடுக்க ஆரம்பிப்பான். அப்போ வந்து நம்ம கென் என்ன பண்ணுவான்னா வந்து, நம்ம ஜேம்ஸோட கை நாடிய வந்து தொட்டு பார்ப்பான். தொட்டு பார்த்த உடனே வந்து, இவன ஆல்ரெடி எங்கெல்லாம் மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம கென்னுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். இவனுக்கு வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கு. அதனால வந்து அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா வந்து,
வந்து உன்னோட பல்ஸ் வந்து வீக்கா இருக்கு. அதுவும் இல்லாம ஃபாஸ்ட்டா துடிக்குது. எனக்கு என்னமோ உனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்க மாரி இருக்கு. நீ ஒழுங்கா தூங்குறதும் இல்லன்னு நெனைக்கிறேன். உன்னோட ஹெல்த்த முதல்ல ஒழுங்கா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கென் வந்து ஜேம்ஸ் கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிருவான். உடனே ஜேம்ஸ் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து கோவமா வந்து கத்திக்கிட்டே இருப்பான். அப்பதான் வந்து நம்ம போங் வந்து என்ன சொல்லுவான்னா, "என்னாச்சு? அவரு வந்து உன்ன வந்து திட்டிட்டாரா?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "இல்ல அவரு திட்டினது மட்டும் இல்லாம வந்து என்ன இந்த கேஸ்க்குள்ளேயே வந்து உள்ள விடல. அது மட்டும் இல்லாம என்னோட பல்ஸ என்னோட பெர்மிஷன் இல்லாம வந்து செக் பண்ணி பார்க்குறான்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் வந்து போங் கிட்ட சொல்றான். உடனே போங் வந்து, "உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்க என்ட்ட பணம் குடுத்தீங்கன்னா எல்லாம் நடக்கும்னு" சொல்லி சொன்ன உடனே நம்ம ஜேம்ஸுக்கும் வேற வழி இல்லாம என்ன பண்றான்னா வந்து பணத்த குடுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப வந்து நம்ம போங் என்ன சொல்றான்னா வந்து, அவர் வந்து எல்லா ஃபைல்ஸையும் வந்து ஒரு ஃபோல்டர்ல தான் வச்சிருப்பாரு. அதுவும் வந்து அந்த ஃபோல்டர் வந்து பிளாக் கலர்ல இருக்கும்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம ஜேம்ஸ் வந்து, "இந்த காலத்துல ஃபோல்டர்லாம் யூஸ் பண்றாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "ஆமா யூஸ் பண்றாரு. அவரு வந்து யூஸ் பண்றாரு. பிளாக் கலர் ஃபோல்டர். அதுல தான் எல்லா ஃபைல்ஸும் இருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த ஃபோல்டர் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் வந்து போங் கிட்ட கேட்டது, "அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இவ்ளோ இன்ஃபர்மேஷன் தான் தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போங்கும் வந்து நம்ம ஜேம்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உடனே ஜேம்ஸும், "சரி, ஆனா வந்து வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தா என்ட்ட சொல்லு. எனக்கு வந்து இந்த கேஸ வந்து எப்படி போகுதுன்றத வந்து பார்க்கணுன்ற ஆர்வத்துல இருக்கேன். அதனால வந்து நான் கண்டிப்பா இத இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போங்கும் சொல்றான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து திருப்பியும் வந்து நம்ம போங் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். போன உடனே வந்து நம்ம கென்னும் வந்து அந்த இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு கதவு தொறக்கிறதுக்காக வரும்போது, உள்ள என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஜேம்ஸ் வந்து டாக்டர் ஜி கிட்ட வந்து என்ன சொல்றான்னா வந்து, "நீங்க 2 பேரும் வந்து வேற வேற இடத்துல படிச்சிருக்கீங்க. ஆனா இப்போ வந்து ஒண்ணா வேலை பார்க்குறீங்க அவ்வளோதானே?" அப்படின்னு சொல்லி, "அதனால தான் உங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியல அப்படிதானேன்னு" சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் வந்து டாக்டர் ஜிட்ட வந்து கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கும் அவர் ஆமான்னு சொல்லுவாரு. அப்பதான் வந்து கென்னும் உள்ள வந்துருவானா, கென் உள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஜேம்ஸே வந்து முறைச்சு பார்த்துட்ருப்பான். அப்பதான் வந்து நம்ம டாக்டர் ஜி என்ன சொல்லுவாருன்னா, "நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே. நான் வந்து அவன வேற யாரோ நெனச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் ஜி சொல்லிட்டுருப்பாரு. உடனே வந்து கென் வந்து பார்ட்னரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஜேம்ஸ் என்ன பண்றான்னா வந்து, "உனக்கும் வந்து என் மேல அக்கறை இருக்கு போல. அதனால தான் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம உன் கூடயே வச்சிருக்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் வந்து கென் கிட்ட வந்து சொல்லுவான். உடனே வந்து கென் வந்து, "மரியாதையா இப்ப நீ வெளியில போறியா இல்லையான்னு?" சொல்லி கேட்டதுக்கு, நம்ம ஜேம்ஸ் வந்து எவிடன்ஸ் எல்லாம் குடுத்தா தான் வந்து நான் வெளியில போவேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். நம்ம கென்னு வந்து, "நான் வந்து எவிடன்ஸ்லாம் குடுக்க மாட்டேன். மரியாதையா இங்கேருந்து கெளம்பு." அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் வந்து ஆர்க்யூ பண்ணிட்டே இருப்பாங்க. இத டாக்டர் ஜி பார்த்த உடனே என்ன சொல்லுவான்னா வந்து, "நான் வந்து உங்களுக்கு குடுக்குறேன். எதுக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாரு. உடனே வந்து நம்ம கென் என்ன சொல்லுவான்னா, "நீ வந்து ஃபைல்ஸ் எல்லாம் இவன்ட்ட குடுக்காத." அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து நம்ம ஜேம்ஸ் என்ன சொல்லுவான்னா, "நான் அவனோட பார்ட்னர் தானே. என்ட்ட குடுக்குறதுல என்ன தப்பு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். அப்பதான் வந்து நம்ம கென் என்ன பண்ணுவான்னா வந்து, டைரக்ட்டா வந்து அந்த ஃபைல்ஸ் வந்து எடுக்க போவான். எடுத்துட்டு நம்ம ஜேம்ஸ வந்து கிட்ட கூப்பிடுவான். உடனே ஜேம்ஸ் வருவான். ஜேம்ஸ் வந்த உடனே வந்து அந்த ஃபைல்ஸ் இருக்க அந்த டாக்குமெண்ட்ட வச்சு நம்ம ஜேம்ஸோட செஸ்ட்ல வந்து வச்சு அவன வந்து தள்ளி விட்டுட்ருப்பான். தள்ளி விட்டதும் இல்லாம வெளியில எங்க போறதுக்கு வழி இருக்கோ அங்க வந்து காமிப்பான். காமிச்சது மட்டும் இல்லாம அப்படியே வந்து அவன செஸ்ட்ல வச்சு தள்ளி விட்டுட்டு, "இங்க தான் இருக்கு வழி. நீ இப்படியே கிளம்பிரு. இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலையும் வந்து குடுக்க ஆரம்பிச்சுருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜேம்ஸும் அந்த ஃபைல வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதில எவிடன்ஸ் இருக்காது. எவிடன்ஸ் எங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, நம்ம கென் என்ன சொல்லுவான்னா, "நான் உன்ட்ட எவிடன்ஸ் குடுக்குறேன்னு என்னைக்காவது சொன்னனா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கென் வந்து ஜேம்ஸ் கிட்ட கேட்டோனே, ஜேம்ஸ் என்ன சொல்றான்னா, "எவிடன்ஸ் எல்லாம் நீ குடுக்குற வரையும் நான் வந்து இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு" சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜேம்ஸ் என்ன பண்றான்னா வந்து, அங்க ஒரு பாட்டிம்மா வந்து கத்திட்டு இருக்கத வந்து நோட் பண்ணிட்டுருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் கிட்ட கேட்டதுக்கு, "இப்போ ஜோ கேஸ் ஒண்ணு போயிட்டுருக்குல்ல, ஜோ வந்து கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து என்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதான் வந்து எவ்வளோ சொன்னாலும் வந்து போகவும் மாட்டேங்கிறாங்க. இங்கேயே வந்து புலம்பிட்டு இருக்காங்கன்னு" சொல்லிட்டு, நம்ம ஜேம்ஸ் என்ன பண்றான்னா, அந்த பாட்டிம்மாட்ட பேசுறதுக்காக போவான். அப்போ வந்து கென் வந்து என்ன பண்றான்னா, "என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" சொல்லி கேட்டதுக்கு, நம்ம ஜேம்ஸ் வந்து அமைதியா இருங்கன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த பாட்டிம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து, நம்ம ஜேம்ஸ் கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா வந்து, "என்னோட பையன நான் தான் வளர்த்தேன். அவன் வந்து இந்த மாரி கொலைலாம் பண்ண மாட்டான். அவனோட ஒய்ஃப வந்து அவன் கொலை பண்ணல. அதுவும் இல்லாம இந்த போலீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து நூர் கோஸ்ட் மேல வந்து பழி போடுறாங்க. அதுவுமே தப்பா தான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிம்மா வந்து நம்ம ஜேம்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இத கென்னும் வந்து கேட்டுட்டு இருப்பான். உடனே ஜேம்ஸ் என்ன சொல்லுவான்னா, "கவலைப்படாதீங்க. நாங்க நீதி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் நிப்போம். அதனால வந்து இன்னும் டைம் இருக்கு. உங்க பையன் இன்னசென்ட்னா நாங்க கண்டிப்பா விடுவிச்சுருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. உடனே அந்த பாட்டிமாவும் நம்ம ஜேம்ஸ வந்து கட்டிப்பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜேம்ஸ் என்ன பண்றான்னா, கென்னிய வந்து கூப்பிட்டு நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து இந்த கேஸ முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கென்னிய வந்து இழுப்பான். அதுக்கப்புறம் கென்னுக்கும் வேற வழி இல்ல. புடிச்சு இழுத்ததுனால வந்து அவனும் வந்து சரி இது ஏதோ பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுட்டுருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம கென் வந்து ஜேம்ஸயே தான் பார்த்துட்டுருப்பான். ஜேம்ஸும் கென்னையே தான் பார்த்துட்டுருப்பான். இப்படியே வந்து இவனுங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து நம்ம சித்தா வந்து நெறைய பார்ட் டைம் ஜாப் பார்ப்பான் போல. அந்த பார்ட் டைம் ஜாப்ல ஒண்ணுல தான் வந்து அவன் மாட்டிக்கிட்டான். என்ன ஆச்சுன்னா வந்து, அங்க இருக்க 2 ரவுடி பசங்க வந்து, "நீ வந்து வேலை பார்க்குறேன்னு சொன்னல்ல, 1 நாள் வேலை பார்க்குற, அதுக்கப்புறம் 5 நாள் லீவ் போட்டுற. என்ன நெனச்சிட்டு இருக்கன்னு?" சொல்லி கேட்கும்போது, நம்ம சித்தா வந்து, "இல்ல எனக்கு வந்து உடம்பு சரியில்ல. அதனால தான் வரலன்னு" சொல்லி சொன்னோனே, அவன அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இத வந்து நம்ம டாக்டர் ஜி இருப்பார்ல, அவரு பார்த்துருவாரு. பார்த்தோனே, "சித்தா சித்தான்னு கத்திட்டு, "உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. கேட்டோனே, "ஒண்ணும் இல்ல. இத வந்து நான் பார்த்துக்கிறேன். நீங்க வந்து கிளம்புங்க." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "இல்ல
நீ வந்து இங்கே உட்காரு, உன்னோட கால் வந்து சரியாயிடுச்சா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜி வந்து நம்ம சித்தா கிட்ட சொன்ன உடனே வந்து சித்தாவும் வந்து அங்கே உட்காந்துருப்பான். உட்காந்ததுக்கப்புறம் நம்ம டாக்டர் ஜி என்ன பண்ணுறான்னா வந்து அவனோட காலை வந்து பார்த்துட்ருக்காரு. பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா வந்து அவனோட பேண்ட்டை வந்து மேலே தூக்கிட்டு, "உன்னோட கால் வந்து சரியாயிடுச்சா? இப்போ வலி எதுவும் இல்லையான்னு?" கேட்டதுக்கு, "வலி அவ்வளோக்கு இல்ல. எனக்கு வந்து இது வந்து பழகிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தாவும் வந்து டாக்டர் ஜி கிட்ட வந்து சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறம், "நீ வந்து ஓவரா ஸ்ட்ரெஸ் குடுக்காத. அது மட்டும் இல்லாம வந்து நீ இப்போ பார்க்குற பார்ட் டைம் ஜாப்ல வந்து உன்ன ஓவரா தொந்தரவு பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். என்னோட ஹாஸ்பிட்டல்லேயும் ஒரு வேக்கன்ட் இருக்கு. நீ வேணா அங்க வாயேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் ஜி வந்து சித்தா கிட்ட வந்து சொல்லிட்டுருப்பாரு. உடனே சித்தாவும் வந்து, "நான் வரலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். தேங்க்ஸ்ன்னு சொல்லிருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டாக்டர் ஜி என்ன சொல்லுவாருன்னா, "நீ கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காரு. நீ இப்பயே எந்திரிச்சின்னா வந்து உன்னோட கால் வந்து செம்மையா வலிக்க ஆரம்பிக்கும். அதனால வந்து நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இடத்த விட்டு போன்னு" சொல்லிடுவாங்க. உடனே சித்தாவும் வந்து அவன் சொன்ன மாரியே வந்து அங்கேயே உட்காந்துட்ருப்பான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம கென் என்ன பண்ணுவான்னா வந்து, அந்த கேஸ்ல கிடைச்ச ப்ரூஃப், எவிடன்ஸ் எல்லாம் வந்து அவன் லேப்டாப்ல வந்து ஸ்டோர் பண்ணிட்டுருப்பான். அப்பதான் வந்து நம்ம ஜேம்ஸ் வந்து நம்ம கென்னுக்கு வந்து கால் பண்ணுவான். கால் பண்ணோனே நம்ம கென்னும் வந்து அட்டெண்ட் பண்ணுவான். அட்டெண்ட் பண்ணோனே ஜேம்ஸ் என்ன சொல்லுவான்னா, "நீ கலெக்ட் பண்ணி வச்சிருந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஆனா வந்து ஏதோ தப்பா இருக்கு. நீ வந்து இன்னும் ஏதோ மறைக்கிறேன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் வந்து கென் கிட்ட சொல்லிட்டுருப்பான். அது மட்டும் இல்லாம வந்து, "ஜோவ வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அவன் வந்து கண்டிப்பா இன்னசென்ட்டா தான் இருக்கும். அவன் கொலை பண்ணியிருக்க மாட்டான். நீ குடுத்த எவிடன்ஸ் வச்சு பார்த்தா அப்படிதான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் வந்து கென்னுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான். உடனே கென் வந்து, "3 செகண்ட் ஆச்சு. எனக்கு வேலை இருக்கு. நீ வச்சுரு" அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸோட கால வந்து கட் பண்ணிருவான். அதுக்கப்புறம் ஜேம்ஸ் வந்து சும்மா இல்லாம திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டுருப்பான். இன்னும் வேறு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக. திருப்பி வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம கென் என்ன பண்ணுறான்னா, கட் பண்ணி விட்டுட்டுருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜேம்ஸ்க்கு வந்து செம்ம கோவம் வருது. இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா வந்து இந்த கேஸ் வந்து முடியாது. கேஸ் முடியறதுக்குள்ள வந்து ஒரு இன்னசென்ட் பீப்புள வந்து சாவடிச்சுருவானுங்க. அதனால நானே போய் அவன் டெஸ்க்ல போய் எல்லாத்தையும் தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு, அவன் டெஸ்க்ல இருக்க எல்லா திங்ஸையும் வந்து ஃபோட்டோ எடுக்குறான். அப்பதான் வந்து அந்த ஜோவோட கேஸ் ஃபைல் வந்து அவனுக்கு கிடைக்குது. அத வந்து எடுத்து பார்க்குறான். மேல வந்து ஜோவோட கேஸ்ன்னு ஒட்டியிருக்கிறத வந்து அவன் எடுத்துட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ள இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து அவன் ஒழுங்கா வைக்காம என்ன பண்றான்னா வந்து, அந்த ஸ்டிக்கர் வந்து கிராஸா ஒட்டிட்டு அந்த டேபிள்ல வந்து வச்சுடுறான். வச்சதுக்கப்புறம் அவன் அவனோட வேலைய பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நம்ம கென் வந்து வரான். கென் வந்து டைரக்ட்டா எங்க வரான்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வரான். அவனோட ரூம்ல தான் போய் வந்து உட்காந்து வேலை பார்க்கறதுக்காக வரான். அப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது தான் வந்து, அவன் வந்து ஒண்ண நோட் பண்றான். ஆக்சுவலா அந்த ஃபைல்ல வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து கோணலா ஒட்டியிருக்கு. இத பார்த்தோனே யாரோ வந்து என்னோட ஃபைல வந்து எடுத்து செக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கென்னுக்கு வந்து டவுட்டும் வந்துருச்சு. அதனால என்ன பண்றான்னா வந்து ஒரு செல்லோ டேப் வந்து எடுக்குறான். ஆக்சுவலா வந்து அவனுக்கு ஜேம்ஸ் மேல தான் டவுட்டு. அதனால வந்து செல்லோ டேப் எடுத்து நடுவுல வந்து ஒரு லைன் மாரி போட்டு வைக்கிறான். இத வந்து பார்க்குற நம்ம ஜேம்ஸும் வந்து உள்ள வந்த உடனே, "என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "நீ வந்து என்னோட லைன்ல வந்து கிராஸ் பண்ணாத, நவுந்து போ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கென் வந்து ஜேம்ஸ் கிட்ட சொல்லிட்டுருப்பான். உடனே ஜேம்ஸ் வந்து, "இவன் என்னடா பண்ணிட்டுருக்கான்?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருப்பான். ஆக்சுவலா வந்து ஆல்ரெடி அவன் லைன வந்து கிராஸ் பண்ணியிருந்ததுனால வந்து நம்ம கென் வந்து, "நவுந்து நில்லு, என்னோட லைனுக்குள்ள இருக்க" அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். உடனே வந்து நம்ம ஜேம்ஸ் வந்து என்ன சொல்லுவான்னா, "நீ இப்ப தான் வந்து என்ன கண்ணுக்கு கண்ணு பார்க்குற" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கென் கிட்ட சொல்லுவான். உடனே கென் வந்து, "என்ன நெனச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நம்ம ஜேம்ஸ் வந்து, "நான் ஒரு வேள லைன கிராஸ் பண்ணா என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே கென் என்ன சொல்லுவான்னா, "நான் கண்டிப்பா அடிச்சுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ வந்து மிரட்ட ஆரம்பிச்சுருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு கென்ன வந்து, "நீ இப்ப வந்து தள்ளி போக போறியா இல்லையான்னு" சொல்லிட்டு நவுத்தி விட்டுருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜேம்ஸ் வந்து நவுந்து நின்றுவான். நவுந்து நின்னதுக்கப்புறம் நம்ம ஜேம்ஸ் என்ன சொல்றான்னா வந்து, "உன்னோட எவிடன்ஸ் ஃபைல் இது எல்லாத்தையும் வந்து நான் நேத்து பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா வந்து நம்ம கென் கிட்ட சொல்லிருவான். அதுக்கப்புறம் கென் என்ன சொல்லுவான்னா, "நீ இந்த மாரி கேஸ்க்குலாம் உள்ள வராத. இந்த மாரி கேஸ்க்கு வந்து நீ தகுதியான ஆள் இல்ல. நீ எதுக்காக இந்த கேஸ்ல வந்து மூக்க நுழைச்சிட்ருக்க? எனக்கு தெரிஞ்சு வந்து நீ ஆல்ரெடி வந்து இந்த மாரி கேஸ விட்டுருக்க போல. அதுக்கு பதிலா தான் வந்து இந்த கேஸ சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கேஸ்க்கு வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கென்னும் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டான். உடனே ஜேம்ஸ்க்கு வந்து கோவம் வருது. உடனே டக்குன்னு என்ன பண்றான்னா வந்து, "நீனும் இந்த கோட்ட தாண்டி வந்துராத" அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறான். கிளம்புனதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம ஜோவ வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஏன்னா ஜோ தான் கொலை பண்ணதா பழி போட்டதுனால அவன இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வந்து ஜெயில்ல வந்து உட்கார வச்சிருக்காங்க. எல்லாரும் வந்து விசாரிச்சுட்ருக்காங்க. விசாரிக்கும்போது நம்ம ஜோ என்ன சொல்றான்னா, "என்னோட ஒய்ஃப வந்து நான் கொலை பண்ணல. ஆனா ஆக்சுவலா நாங்க 2 பேரும் சண்டை போட்டோம். சண்டை போட்ட கோவத்துல வந்து நான் வெளியில போய் குடிக்க போயிட்டேன். அந்த டைம்ல வந்து என்னோட ஒய்ஃப் வந்து இன்னொரு பையன் கூட அஃபேர்ல இருந்திருக்கா. நான் திருப்பி போய் அவள்ட்ட போய் சண்டை போடுறதுக்காக போகும்போது ஆல்ரெடி அவ எரிஞ்சுட்டு இருந்தா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ வந்து சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம என் ஒய்ஃப வந்து கொலை பண்ணது வந்து நூர் கோஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. உடனே வந்து நம்ம ஜேம்ஸ்க்கு வந்து பாஸ்ட்ல நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கும். அத வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான்.
அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஜேம்ஸ்க்கு என்ன தோணுச்சு தெரில. நானே டைரெக்ட்டா போய் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே வந்து இறங்குறான். இறங்குனோனே வந்து அவன் நம்ம கிட்ட என்ன கேட்குறான்னா வந்து, "நீ தான் வந்து அந்த 100 கோஸ்ட்ட வந்து பார்த்தேன்னு சொன்னல்ல, என்னென்னலாம் பார்த்த?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம என்ன சொல்றான்னா வந்து, "அந்த 100 கோஸ்ட்டுக்கு வந்து கண் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். அது மட்டும் தான் நான் நோட் பண்ணேன். வேறு எதுவும் நோட் பண்ணல. நான் உள்ளே போனோனே வந்து என்னோட ஒய்ஃப் வந்து எரிஞ்சிட்டு இருந்தா. அவள காப்பாத்துறதுக்காக உள்ளே போகும்போது நான் மயங்கி விழுந்துட்டேன்னு" சொல்லுவான். உடனே வந்து நம்ம ஜேம்ஸ் வந்து நெறைய கேள்விய கேட்க ஆரம்பிச்சுட்டான். "வேறு ஏதாவது பார்த்தியா? நல்லா யோசி. ஏதாவது வந்து ஹிண்ட் இருக்கும். ஏன்னா வந்து அந்த கொலை நடந்த இடத்த வந்து நீ பார்த்தது நீ ஒரே ஆள் தான். அதனால உனக்கு தான் நெறைய தெரியும். அதனால நல்லா யோசின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சுருவான். உடனே கென் வந்து மைக்ல என்ன சொல்லுவான்னா வந்து ஜேம்ஸ் கிட்ட, "நீ வந்து சஸ்பெக்ட்டுக்கு வந்து அதிகமா ப்ரெஷர் குடுக்குற. அதனால அங்கேருந்து கிளம்பி வா. போதும் இதோட இன்வெஸ்டிகேஷன முடிச்சிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் கிட்ட வந்து கென் வந்து சொல்லுவான். உடனே வந்து நம்ம ஜேம்ஸும் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிருவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம சித்தா வந்து அந்த டாக்டர் ஜி சொன்ன மாரி வந்து அவரோட இடத்துக்கு வந்து இன்டர்வியூக்காக வந்திருப்பான். உடனே வந்து டாக்டர் ஜி வந்து, "நீ எப்படி இன்டர்வியூ பண்ணுறன்னு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சித்தாவும் நீங்க வந்து கொஸ்டின் கேளுங்கன்னு சொன்னோனே, நம்ம டாக்டர் ஜியும் வந்து கொஸ்டின் கேட்பாரு. "நீ எதுக்காக வந்து இங்க வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுற? உன்ன ஏன் வந்து நான் ஹையர் பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் ஜி வந்து நம்ம சித்தாட்ட கேட்டோனே, சித்தா என்ன சொல்லுவான்னா வந்து, "என்னோட கால் வந்து அடிபட்டிருக்கு. ஆனாலும் வந்து நான் வந்து உங்களுக்காக வந்து என்னோட வேலைய வந்து ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணி விடுவேன். என்னோட கால் இல்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் வந்து வருத்தப்பட்டதும் இல்ல. அதுவும் இல்லாம வந்து நான் ஒரு டிசேபிள்டு பெர்சன் மாரி பிஹேவ் பண்ணவும் மாட்டேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து நம்ம டாக்டர் ஜியோ வந்து அடுத்து என்ன கேட்பான்னா வந்து, "எதுக்காக நான் உன்ன ஹையர் பண்ணணும்? நெறைய பேர் இருக்காங்கல்ல. நான் எதுக்காக உன்ன ஹையர் பண்ணணும்னு?" கேட்டதுக்கு, "நான் வந்து சீக்கிரம் எந்திரிச்சுருவேன். அதுவும் இல்லாம கோஸ்ட்ட பார்த்து பயப்பட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தா வந்து டாக்டர்ட்ட சொன்னோனே, டாக்டர் வந்து உள்ள இருக்க ஒரு நர்ஸ் கிட்ட வந்து, "இவன் தான் நான் சொன்ன பையன். இவன வந்து நல்லா பார்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஜி வந்து அந்த பையன வந்து அங்க அனுப்பி விட்டுருவாங்க. உடனே வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "இல்ல நீ ஆல்ரெடி ஹையர் ஆயிட்ட. அதனால வந்து நீ போய் உன்னோட வேலைய பாருன்னு" சொல்லிட்டு நம்ம டாக்டர் ஜி வந்து சித்தாவ அனுப்பி விட்டுருவாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம போலீஸ் எல்லாம் வந்து அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் கிட்ட வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து, "இப்போதைக்கு வந்து எந்த ப்ரூஃபும் கிடைக்கல. அதுவும் இல்லாம வந்து 100 கோஸ் தான் பண்ணாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தெளிவா சொல்லிடுறான். நம்ம வந்து கோஸ்ட்ட பிடிச்சா உள்ள போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீசர் கேட்டதுக்கு, நம்ம ஜேம்ஸ் என்ன சொல்லுவான்னா, "இல்ல சொன்னது வந்து கரெக்ட்டா இருக்கலாம். ஆனா வந்து 100 கோஸ்ட் தான் பண்ணாங்கன்றதுக்கு வந்து எவிடன்ஸே கிடையாது. ஆனா வந்து இன்னசென்ட்னு எனக்கு நல்லா தெரியும்னு" சொன்னதுக்கு, கென் வந்து அதுக்கு எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்குறான். உடனே வந்து நம்ம ஜேம்ஸ் என்ன பண்றான்னா வந்து கென்ன கூட்டிட்டு வெளியில போய் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். "என்ன நினச்சிட்டு இருக்க? எப்ப பாரு வந்து இப்படியே பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் வந்து கென் கிட்ட கேட்டோனே, கென் வந்து, "என்ன வேணும் உனக்கு? நீ எதுக்காக இந்த கேஸ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கன்னு?" சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்பதான் நம்ம ஜேம்ஸ் என்ன பண்றான்னா வந்து, நம்ம கென் கிட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றான். என்ன சொல்றான்னா வந்து, ஆக்சுவலா வந்து என்னால வந்து யார் பொய் சொல்றா, யார் உண்மைய சொல்றான்னு வந்து என்னால ஈஸியா டிடெக்ட் பண்ண முடியும். நான் வந்து ஒருத்தவங்கள பார்த்தாலே வந்து நான் ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிருவேன். அதுவும் இல்லாம எனக்கு வந்து அந்த பவர் இருக்கு. அது வந்து உங்களுக்கு தெரியாதா? ஆனா நான் உங்கள பார்க்கும்போது மட்டும் வந்து உங்கள்ட்ட இருந்து எதையுமே என்னால வாங்க முடியல. உங்களோட விஷயம் எதுவுமே வந்து தெரிய மாட்டேங்குது. உங்கள படிக்கவும் என்னால முடியல. எனக்கு என்னமோ ஏதோ வந்து சந்தேகமா இருக்கு. நீங்க வந்து நம்பலன்னா, ஆக்சுவலா வந்து நான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது வந்து அவன் உண்மைய சொல்றானா, பொய் சொல்றானான்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து தெரிய வந்துருச்சு. அதுவும் இல்லாம அவன என்னால படிக்க முடிஞ்சுச்சு. அதுவே வந்து உங்கள நான் பார்க்குறேன். உங்கள நான் பார்க்கும்போது ஃபுல்லா வந்து கிரேயா மட்டும் தான் தெரியுதே தவிர, உங்கள படிக்க முடியல. நீங்க பொய்ய சொல்றீங்களா, உண்மைய சொல்றீங்களான்னு படிக்க முடியல. நீங்க வந்து ஏதோ ஒண்ணு மறைக்கிறீங்க. உங்களுக்கு வந்து 100 கோஸ்ட்ட பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு. அப்படி இல்லன்னா வந்து ஏதோ எவிடன்ஸ வந்து நீங்க மறைக்கிற மாரி இருக்கு. அந்த எவிடன்ஸ் எல்லாம் குடுத்தா தான் வந்து இந்த கேஸ வந்து சரி பண்ண முடியும்னு சொன்னதுக்கு, "எவிடன்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வந்து இந்த கேஸ விட்டு தள்ளி இரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கென் வந்து ஜேம்ஸ் கிட்ட சொல்லிருவான். அதுக்கப்புறம் ஜேம்ஸ் என்ன பண்ணுவான்னா, ஒரு பொண்ணு அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீசர் ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து காப்பாத்திருப்பான் நம்ம ஜேம்ஸ. அவங்க கிட்ட போய் வந்து இந்த கேஸ்க்கான எவிடன்ஸ் வந்து யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு, நம்ம போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்கன்னா வந்து, "கென் கிட்ட தான் இருக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கென் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்க வச்சிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டதுக்கு, நம்ம போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு சரியா தெரியல. ஆனா வந்து கென் மேக்ஸிமம் வந்து அவரோட கார்ல தான் வந்து எல்லா ஃபைல்ஸும், ஃபோல்டர்ஸும் வச்சிருப்பாரு. நீங்க வேணா அங்க போய் செக் பண்ணி பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஜேம்ஸ் கிட்ட சொன்னோனே, தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவான். கிளம்புனோனே ஜேம்ஸ் என்ன பண்ணுறான்னா வந்து கையில க்ளவுஸ்லாம் போட்டு நம்ம கென்னோட கார வந்து ஏதோ வந்து ஒரு இத வச்சு ஓப்பன் பண்ணுறான். திருட்டுத்தனமா தான் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறான். உள்ள போனோனே வந்து ஃபுல்லா ஃபைல்ஸ தான் தேடி பார்க்குறான். நெறைய ஃபைல்ஸ் இருக்கு. ஆனா அதில எந்த ஃபைல்ஸ்ன்னு தெரியல. ஒண்ணு ஒண்ணா வந்து தேடி பார்த்துக்கிட்டே இருக்கான். தேடி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து கடைசியில ஒரு வழியா வந்து அவனுக்கு அந்த கேஸோட ஃபைல் ஒண்ணு வந்து கிடச்சிருச்சு. கிடச்ச உடனே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்க நெறைய பிக்சர்ஸ்லாம் இருக்கு. அதில ஒரு ஆளோட பிக்சர் இருக்கு. அந்த பிக்சர்ல இருக்கிறது வந்து யாருன்னே தெரியல. ஆனா வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. என்ன ஃப்ளாஷ்பேக்னா வந்து, நம்ம ஜேம்ஸ் வந்து ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது, அப்பா அப்பான்னு சொல்லிட்டு போறான். அங்க வந்து அவங்க அப்பா வந்து எரிஞ்சிட்ருப்பாரு. இத வந்து அவன் பார்த்துட்டு செம்மையா வந்து ஷாக் ஆகுறான். என்ன
நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலா வந்து இது அவனோட ஃப்ளாஷ்பேக்கு. மேபி வந்து உண்மையாவே அவனோட அப்பா வந்து இப்படி இறந்துருக்கலாம் வாய்ப்புகளும் இருக்கு. அத வந்து நம்ம கென் வந்து எவிடன்ஸா வந்து ஒரு ஃபைல்ல வச்சிருக்கத பார்த்தோனே, அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு வந்து நம்ம ஜேம்ஸுக்கு தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் பேப்பர திருப்பி பார்த்துட்டே இருக்கான். அந்த டைம்ல வந்து கரெக்ட்டா வந்து நம்ம கென்னு வந்து நம்ம ஜேம்ஸ் என்ன பண்றான்றத வந்து பார்த்துர்றான். பார்த்தோனே வந்து அவன மொறச்சுக்கிட்டே வந்து அவன் கிட்ட போயிட்டுருக்கும்போது, நம்ம ஜேம்ஸ் வந்து டிரைவர் சீட்ல இருந்தவன் வந்து பேசஞ்சர் சீட்டுக்கு வந்து போயிடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு அப்பயும் வந்து கென் விடல. ஃபுல்லா வந்து நம்ம ஜேம்ஸ் கிட்ட வரையும் போயிடுறான். கிட்டத்தட்ட கிஸ் பண்ற அளவுக்கு போயிடுறான். போனதுக்கப்புறமேட்டுக்கு டக்குன்னு என்ன பண்ணிடுறான்னா வந்து அவன் கழுத்துக்கிட்ட போய் வந்து, "நீ தேடி வந்த விஷயம் வந்து உனக்கு கிடைச்சிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் வந்து நம்ம ஜேம்ஸுக்கா அவன் என்ன பண்றான்றதே புரியல. அவன் பாட்டுக்கு ஷாக்கா வந்து அப்படியே நின்னுட்டுருக்கான். அப்பதான் வந்து 2021ல வந்து நம்ம ஹீரோ கென் வந்து வாஷிங் மிஷின்ல வந்து போய் சாவறதுக்காக ட்ரை பண்ணுவார்ல, அந்த இத வந்து ஃப்ளாஷ்பேக்கா வந்து காமிக்கிறாங்க. அதாவது எபிலாக் மாரி காமிக்கிறாங்க. என்ன பண்றாருன்னா வந்து நம்ம கென் வந்து எப்பயும் போல வந்து வராரு சாவறதுக்காக. என்ன பண்றாருன்னா வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி வாஷிங் மிஷினுக்குள்ள போய் படுத்துக்கிறாரு. படுத்த உடனே வாஷிங் மிஷினும் சுத்த ஆரம்பிக்குது. இவரும் வந்து சாவாரான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்போ வந்து நம்ம ஜேம்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வருவான். வந்தோடனே என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு வந்து அந்த வாஷிங் மிஷின ஆஃப் பண்ணிட்டு, நம்ம கென்ன வந்து வெளியில கொண்டு வந்துருவான். வெளில வந்தோடனே வந்து நம்ம கென்னோட ஹெட்லேருந்து கீழ வரையும் ஃபுல்லாவே வந்து சோப்பு நெறையா இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்றான்னா வந்து, "எந்திரிங்க, முதல்ல எந்திரிச்சு ஒழுங்கா உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் வந்து கென் கிட்ட சொல்லிட்டுருப்பான். ஆனா வந்து கென் எந்திரிக்காதனால வந்து நம்ம ஜேம்ஸ் வந்து சிபிஆர் குடுக்கலான்னு சொல்லிட்டு வாய்க்கிட்ட வரையும் போயிருவான். அதுக்காட்டி வந்து நம்ம கென் வந்து எந்திரிச்சுருவான். எந்திரிச்ச உடனே வந்து "இப்பயும் நான் சாகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நெறைய தாட்ஸோட வந்து எந்திரிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். அத வந்து நம்ம ஜேம்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு, "ஃபர்ஸ்ட்டு எந்திரிங்க, எந்திரிச்சு போய் ஒரு இடத்துல உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் வந்து என்ன பண்ணுறான்னா, கென்ன வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார வைப்பான். உட்கார வச்சதுக்கப்புறமேட்டுக்கு, "இந்தாங்க இந்த கிளாத்த வந்து உங்களோட தலையில தொடச்சுக்கோங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு கோல்டு பிடிச்சிரும்னு" சொல்லிட்டு ஒரு கிளாத்த வந்து குடுக்குறான். அதே மாரி வந்து நம்ம கென்னும் அந்த கிளாத்த வச்சு தலைய வந்து துடைக்க ஆரம்பிக்கிறான். தொடச்சதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அந்த கிளாத்லேருந்து செம்மையா ஸ்மெல் வருது. ஸ்மெல் வந்தோனே, "இந்த கிளாத் வந்து செம்ம ஸ்மெல் அடிக்குது. எனக்கு வேறு ஏதாவது கிளாத் இருந்தா குடுன்னு" சொல்லி கேட்டோனே வந்து நம்ம ஜேம்ஸ் என்ன சொல்றான்னா, "ஆமா, இது வந்து நான் வந்து கேட்ட துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ண டவலு. இத வச்சு தொடைங்க. இது நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் என்ன பண்ணுறான்னா வந்து இன்னொரு கிளாத்த வந்து நம்ம கென் கிட்ட குடுக்குறான். உடனே கென்னும் வந்து அத யூஸ் பண்ணிட்டுருக்கான். அப்பதான் வந்து நம்ம ஜேம்ஸ் என்ன சொல்றான்னா, "உங்களுக்கு என்ன லவ் ஃபெயிலியரா? நீங்க வந்து பார்க்க அழகா தான் இருக்கீங்க. அந்த பொண்ணு இல்லன்னா என்ன? இன்னும் உங்களுக்கு வேற நெறைய நல்ல பொண்ணுலாம் கிடைக்கும். எதுக்காக ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அப்போ வந்து நம்ம கென் என்ன பண்ணுறான்னா வந்து உணர்ச்சியே இல்லாத மாரி அப்படியே வந்து உட்காந்துட்டுருக்கான். அதுக்கப்புறம் என்ன யோசிச்சான்னு தெரியல. அதுக்கப்புறமேட்டுக்கு எந்திரிச்சு வெளியில போறதுக்காக போயிட்டுருப்பான். அப்போ வந்து நம்ம ஜேம்ஸ் என்ன சொல்றான்னா வந்து, "உங்ககிட்ட பேசணும்னா சொல்லுங்க. நான் 1 மணி நேரம் இங்கே தான் இருப்பேன். வந்து பேசுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் சொல்லுவான். ஆனா வந்து நம்ம கென் வந்து அவன் சொல்றதெல்லாம் கேட்காம போயிட்டே இருப்பான். நம்ம ஜேம்ஸும் இவனுக்கு என்னதான் ஆச்சு? இவன் வந்து வித்தியாசமா நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம கென்னையே வந்து பார்த்துட்டுருக்கான். இதோட வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.